ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி போயிட்டு சன்ரைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி போய் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணுறதுக்கு போகிறோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு ஒரு தாபாவில் தான் சாப்பிட்றதுக்காக வந்தோம். நான் வந்து இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு தான். ஸோ அதனால் இவங்க எல்லாருமே நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் மட்டும் நானும் பன்னீரும் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. அங்கே நம்ம வீட்டில் இருக்கும்போது எப்பயுமே வந்து அடிக்கடி ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். எப்போயாவது இந்த மாதிரி நாங்கள் வெளியில் வரும்போது மட்டும்தான் ஜாலியாக எப்போ வேணாலும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்ற மைண்ட் செட் பசங்களுக்குமே. வெளியில் வரும்போது கேட்டால் வாங்கி தந்துடுவாங்க அப்படின்ட்டு. பசங்க வந்து சாப்பிட்டோடனே பின்னாடி போய் படுத்துட்டாங்க 2 பேருமே. நைட்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி ரூம் புக் பண்ணிட்டோம். நைட்டு வரவே ஒரு 1:30 ஆகிடுச்சி. வந்தோடனே படுத்துட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்காக கிளம்புனோம். எங்கே இவங்க கிளம்புறதுக்கே லேட் ஆக்குவாங்க எப்படி இருந்தாலும். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் நாங்கள் ரூம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங்காக இருந்துச்சு. காற்று நம்ம பீச்சில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. வெளியில் இருக்கும்போது கிளம்பி போயிட்டோம். ஒரு வழியாக நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு 6:10 to 6:15 இருக்கும். என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிகிட்டே இருந்தார், சீக்கிரமாக கிளம்புங்கன்ட்டு. ஆனால் வந்து ஒரு 3 பொண்ணுங்க கிளம்புறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா அவசரமாக கூப்பிட்டு போனார். ஆனால் போயிட்டோம், எதுவும் யூஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி சன்னு கிளம்பி போயிடுச்சு வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த வியூ எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு ஒரு 1/2 hour கிட்ட அங்கேயே வந்து ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் காலையில் பார்த்திங்கன்னா டிஃபன் எல்லாருமே அங்கே தான் சாப்பிட்டோம். ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க அங்கே வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அழகாக சங்கு அதில் உள்ள பொருள்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு, நாங்கள் வந்து பாப்பாவுக்கு 2 ட்ரெஸ் எடுத்தோம். பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு 2 பேருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோம் அங்கேயே. அப்புறம் ஒரு துப்பாக்கி வாங்கினோம் பாப்பாவுக்கு. அவ்வளோதாங்க. கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பிட்டு இப்போ வந்து திருநெல்வேலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தம்பி ஒருத்தவங்கள பார்க்குறதுக்கு போகிறோம். அவங்க வந்து ஒரு 2 வருஷம் எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் இப்போ. தம்பி வந்து ஊர் பேர் எனக்கு சரியாக தெரியல. அங்கே வந்து டீ கடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் போனோடனே டீ கடையிலே எங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணி நாங்கள் கடையிலேயே வந்து சாப்பிட்டோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா தம்பி எல்லாருமே இதில் நம்ம தானே ரேட் ரொம்ப கம்மியாக போகல வந்து அந்த
பிரியாணி சாப்பிட்ற பக்கத்தில் 2 பேருமே படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. டயர்டாயிட்டாங்க.